கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து பிக் ஸ்க்ரீனில் வந்திருக்கேன். எஸ், நான் வந்து சபாநாயகன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன். அசோக் செல்வன் சாரோட படம். சிஎஸ் கார்த்திக் சார்னு டைரக்டர். அவங்க படத்தில் வந்து நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரோலில் தான். ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு படம் லாஸ்ட் டைமும் ஹர்பஜன் சிங் சார் நடித்த ஒரு படம். அதில் ஒரு சின்ன ஒரே ஒரு சீனில் மட்டும் மாற்றி 2-3 ஃப்ரேமில் சம்திங் நம்ம வந்திருப்பேன். 3 ஃப்ரேமில் சம்திங் நம்ம வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் நான் 3 ஃப்ரேமில் நான் வந்திருக்கேன். அதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கு வந்து 1-2 பேருக்கு தெரியும், எங்கள் ஃபேமிலிக்கு வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த இதில் வந்து என் தங்கச்சியை வந்து நான் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ இது அவளுக்கு சுத்தமாக தெரியாது. அவள் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ நான் ஆல்ரெடி படம் பார்த்துட்டேன். எப்படி நான் வந்து அந்த சீன் இருக்கா இல்லையானாச்சும் தெரியணும்ல, எந்த சீனில் இருக்குது, எந்த சீனில் இல்லை, எந்த சீனில் வரேன் அப்படின்னாச்சும் எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டே அந்த படம் பார்த்துட்டேன். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி 3 ஃப்ரேமில் நான் வரேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாராவது சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நல்லா படிக்க முடியும்னு சொல்லி எங்கள் அப்பா திரும்ப நான் ஹாஸ்டல்லே சேர்த்து விட்டேன். Here I come. Oh, here. Gets that. சொல்டா மாப்ள சச்சின் நூறா பத்தாது பத்தாதா டேய் என்னடா சொல்ற டேய் தலைவா சூப்பர் தலைவா Hey. எல்லார் வீட்லயும் இருந்தோம் போயிட்டு வரது ஹாஸ்டல் இருந்தாலும் நல்லா படிக்க முடியும்னு சொல்லி என் அப்பா திரும்ப ஹாஸ்டல்லே சேர்த்து பாட்டு வேண்டாம் கதைக்கு வா. இல்ல சார் லைஃப் அப்படியே கம்பேர் பண்ணி அப்படியே ஒரு கேலப்பா ஷோ ஒன்னும் லேப் பார்ட்னர் சார் அட்டெண்டன்ஸோட படி தான் பிரிப்பாங்களா. ஸோ அரவிந்த் ஐயோ சத்தியமா சொல்டா பத்தாது இதெல்லாம் புதுசு ஏதோ நேரா 100 லட்சம் பேர் ஆச்சரியப்படுறேன். வேற ஒருத்தன் புதுசம் பண்ணிக்கிட்டு வெயிட் ஆஃப் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மேடம், இப்போ நான் படத்தில் வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன பெரிய ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க? இல்லை எனக்கு எதுவும் கேட்க மாட்டேங்குது, ஆடியன்ஸ்க்கு எதுவும் கேட்காது, கொஞ்சம் கத்தி பேச நல்லா இருக்கும். எனக்கு புரியல. பார்த்தீங்களா கைஸ், நல்ல தங்கச்சி பாத்தியாடா, இவெல்லாம் ஒரு ஆள் நான் கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்தியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்லிட்டேன். இப்படி கத்துங்க. சர்வேஸ், நான் இப்போது படம் முடிச்சுட்டு வந்துட்டேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும். சபாநாயகன் டீமுக்கு ரொம்ப நான் தேங்க்யூ சொல்லிக்க விரும்புகிறேன். எதுக்காகனா இப்படி ஆப்பர்ச்சுனிட்டி
தெரிஞ்சோ தெரியாமல் அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஷூட்டிங் வந்து ஆக்சுவலி நான் கோயம்புத்தூர் கிருஷ்ணா காலேஜில் தான் வந்து போய் இந்த ஷூட்டிங்கில் எடுத்தாங்க. நானும் அங்கே தான் பண்ணேன். அசோக் செல்வத் சார் கூட ஃபோட்டோலாம் எடுத்திருந்தேன். அது ஆக்சுவலி ஆகஸ்ட் மந்தில் 2021 இது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். கேஸ்டிங் டைரக்டர் நசிலா மேம்க்கு தேங்க்ஸ். அப்புறம் வந்து என்ன ஃப்ரேமில் காமிக்கணுன்றதுக்காக ஃப்ரேமில் உட்கார வச்ச ஒன் ஆஃப் ஏடி ஆஃப் திஸ் ஃபிலிம் செல்லதுரை சார். ஐ திங்க் யூ ரிமெம்பர் மீ சார். என் பேர் ரோஷன். சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்க விரும்புகிறேன். தட்ஸ் தி வீடியோ கைஸ்.